தங்க மீன்கள். மிகப்பெரிய கல்ட்டு. ஈரான் படங்களுக்கு இணையான ஒரு மேக்கிங். அது வந்து அந்த காட்டப்பட்ட லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், கன்டென்ட் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு 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 நம்ம லைஃப் அப்படியே ஜெராக்ஸ்ல பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன்ல பார்த்துருப்போம் அந்த படத்த. அதில வந்து ஃபர்ஸ்ட்டு கருணாஸ் தான் நடிக்கிறதா இருந்தது. அது ஒரு கருணாஸே அவரு நெறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நான் மிஸ் பண்ண படம் வந்து தங்க மீன்கள்னு. அத கௌதம் வாசுதேவ மேனன் வந்து அவரையே ராம் சாரையே பண்ண சொல்லி சொன்னதா ஒரு இன்டர்வியூலயே, ஸ்டேஜ் ஷோலயே எனக்கு ஒரு 2 1/2 ஹவர்ஸ் நரேஷன் அவர் கொடுத்தாரு. அந்த நரேஷன் கேட்டு நான் என்ன ஃபீல் பண்ணனோ அதான் வந்து ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நான் அந்த படம் பண்ணுறேன் ராம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்களே நடிச்சிருங்க ராம், ஏன்னா அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து டயலாக் பேசி நடித்து எனக்கு ஒரு நரேஷன் கொடுத்தீங்க, நீங்களே அந்த ஃபாதர் ரோல் நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து தான் கட்டுற அந்த தங்க மீன்கள்ன்ற படம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படம் வந்து ராம் சார் நல்லா தான் பண்ணியிருப்பார் பெர்ஃபார்மன்ஸ். பட் கருணா சார் பண்ணியிருந்தா இன்னமும் அந்த குள்ளையான ஒரு உருவம், அவரு ஜென்ரலா பார்க்குறதுக்கே ஒரு டைரக்டர்ங்கிற பிம்பம்லாம் இருக்காது. ராம் சார பார்த்தா டைரக்டர்ங்கிற பிம்பத்திலேயே நம்ம பார்த்துருப்போம். ஆனா இவர வந்து அந்த அப்பாவியா நடிச்ச அந்த திண்டுக்கல் சாரதி மாரி படங்கள்ல பார்த்துட்டு, அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா, இன்னமும் அந்த படம் வந்து ரொம்ப அவருடைய பெர்ஃபார்மன்ஸாவே வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்குமோன்னு வந்து தோணுச்சு.